சிந்தனை களம். நடத்துபவர் CMM ஜுபைர். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நேர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் மற்றுமொரு சிந்தனை களம் நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திக்கிறோம். இந்த நிகழ்ச்சியூடாக துறைசார் வளவாளர்களை கொண்டு நாட்டிற்கும் சமூகத்திற்கும் அவசியமான காலத்துக்கேற்ற வழிகாட்டல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறோம். அந்த வகையில் நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலும் காலத்துக்கேற்ற முக்கியமானதொரு தலைப்பிலே கலந்துரையாட இருக்கிறோம். ஆம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே, சீராவிலே திட்டமிடலோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு விடயங்கள் இடம்பெற்றிருப்பதை நாங்கள் சீராவிலே பார்க்கிறோம். எனவே நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் எமது பிள்ளைகளை மையப்படுத்தியதாக, பிள்ளைகளோடு தொடர்பான திட்டமிடல் எவ்வாறு அமைய வேண்டும், இஸ்லாம் எவ்வாறான வழிகாட்டல்களை அதற்கு வழங்கி இருக்கிறது என்பது தொடர்பிலே கலந்துரையாட இருக்கிறோம். அந்த அடிப்படையிலே பிள்ளைகளை எவ்வாறு நாங்கள் நோக்க வேண்டும், இஸ்லாமிய பார்வையில் எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும், மாணவர்களது எதிர்காலம் அது எவ்வாறு அமைய வேண்டும், எமது பிள்ளைகள் விடயத்தில் பெற்றோர் ஆற்ற வேண்டிய பணிகள் என்ன, அதேபோல எவ்வாறான திட்டம் ஒன்று மாணவர்களுக்கு பிள்ளைகளுக்கு அவசியப்படுகின்றது, என்னென்ன விடயங்களில் மாணவர்கள் வழிகாட்டப்பட வேண்டும், பிள்ளைகள் வழிகாட்டப்பட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள், மாணவர்களின் கடமையும் பொறுப்பும் நாட்டிற்கும் சமூகத்திற்கும் எவ்வாறு அமைய வேண்டும், இப்படி பல்வேறு தளங்களிலே நாங்கள் இன்று கலந்துரையாட இருக்கிறோம். நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு கருத்துக்களை வழங்குவதற்காக இங்கே கலையகம் வருகை தந்திருக்கின்றார்கள். கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் MTM ரிஸ்வி மஜீதி அவர்களும், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் MMM சாபிர் அவர்களும், இருவரையும் சலாம் கூறி நிகழ்ச்சிக்கு வரவேற்றுக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆம், இந்த எமது கலந்துரையாடலை ஆரம்பிக்கும் முகமாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர், இஸ்லாமிய கற்கைகள் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் MTM ரிஸ்வி மஜீதி அவர்களே, ஆரம்பமாக எமது பிள்ளைகள் தொடர்பில் இஸ்லாம் எவ்வாறான பார்வையை கொண்டிருக்கிறது, எந்த பார்வையிலே பார்க்குமாறு இஸ்லாம் எங்களை சொல்லியிருக்கிறது, அது சம்பந்தமான ஒரு பீடிகையோடு எங்களுடைய கலந்துரையாடலுக்கு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் செல்லலாம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய இந்த நிகழ்விலே கேட்கப்பட்ட அந்த வினாவுக்கான மிக தெளிவான சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். மிகப்பெரிய 2 முக்கியத்துவமிக்க அம்சங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சீராவிலேயே நாங்கள் காணலாம். ஒன்று பிளானிங், திட்டமிடல் என்பது, மற்றொன்றுதான் இறை உணர்வூட்டுதல், இறை நம்பிக்கையை உள்ளங்களிலே ஆழமாக பதிய வைத்தல் என்ற 2 அம்சங்கள். உண்மையில் எங்களுடைய பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் வழிகாட்டப்பட வேண்டியவர்கள், இறை உணர்வோடும் இறை உறவோடும் வளர்க்கப்பட வேண்டியவர்கள். அந்த வகையிலே முதலில் எங்களுடைய பிள்ளைகள் பற்றிய ஒரு ஆழமான நல்ல எண்ணக்கருக்களை நாங்கள் எங்களுடைய உள்ளத்திலே வளர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகளை அல் குர்ஆன் சொல்லுகின்ற போது வலதுன் சாலிஹ் துர்ரியா தையிபா, சிறந்த சந்ததிகள், சாலிஹான பிள்ளைகள் என்ற அர்த்தத்திலே குர்ஆனும் சுன்னாவும் பயன்படுத்தும். பிள்ளைகளை பொறுத்தவரையில் அவர்கள் எமது பேரருள், எமது அடையாளம், அது மட்டுமல்ல எமது பிரார்த்தனையும் கூட. அவர்கள் எமது இந்த உலகத்தின் கண்ணியம், நாளை மறுமையினுடைய சொத்துக்கள். அவர்கள் எந்தளவென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வசலாம் அவருடைய வரலாற்றை குர்ஆனிலே படிக்கின்ற பொழுது அவர்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் அவருடைய சந்ததிகளுக்காகவும் என்றும் துவா செய்வார்கள். எந்தளவென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பின்னால் பிள்ளைகள் கிடைக்கின்றன. நீண்ட துவாக்களோடு பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடம் தியானம் செய்தவர்கள். அவர்களுக்கு இஸ்மாயிலும் இஸ்ஹாக்கும் கிடைத்ததற்கு பின்னால் அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, அந்த வார்த்தை எமது பிள்ளைகளினுடைய மிக பெருமானம் எங்களுக்கு புலப்படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி வஹபலி அலல் கிபர் இஸ்மாயில் வ இஸ்ஹாக். எல்லா புகழும் அல்லாஹுக்கே, எனக்கு இஸ்மாயில் இஸ்ஹாக் என்ற 2 பிள்ளைகளை எனது வயோதிப காலத்தில் தந்தாய் என்று இறைவனை புகழ்ந்து பாராட்டி, இன்னக்கல சமீ உத்துஆ, என்னுடைய பிரார்த்தனை நீ அங்கீகரித்து விட்டாய் என்று சந்தோஷப்படுகிறார்கள், மகிழ்ச்சி அடைகிறார்கள். என்றால் குழந்தைகள் என்பது இறைவனை புகழ்ந்து துதிபாடுவதற்கும் இந்த உலகத்தில் நமது பிரார்த்தனைக்கும் கிடைக்கின்ற மிக பெரும் பேரருள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். எந்தளவென்றால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா உமையா காலத்தினுடைய இறுதி ஆட்சியாளர், அவர்கள் ஒரு தடவை தன்னுடைய சகோதரின் ஒருவருடைய ஜனாசாவிலே கலந்துவிட்டு மிக உடல் இயலாமையில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மஹுல்லா அவர்களை சந்திப்பதற்காக, அவர் ஆட்சியாளர், அவரை சந்திப்பதற்காக 2 பேர் வருகிறார்கள். வருகின்ற நேரம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மகனிடம் தந்தையை சந்திக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள்.
மகன் சொல்கிறார் தந்தை உறங்குகிறார் என்றாலும் தந்தையிடம் போய் சொல்கிறார், வாப்பா உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள், என்ன செய்ய? லுகருடைய நெருக்கமான நேரம், நான் லுகர் தொழுகைக்காக எழுந்து விடுவேன், எழுந்ததற்கு பின்னால் அவர்கள் சந்திக்கட்டுமே என்று சொல்லும் என்று சொன்ன பொழுது மகன் சொன்ன ஒரு வார்த்தை, தந்தையே நீங்கள் இந்த சாம்ராஜ்யத்தின் ஆட்சியாளர், உங்களை சந்திப்பதற்காக வந்திருக்கிறார்கள், அவர்களை நீங்கள் சந்திக்காமல் விடுகின்ற அந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு மரணம் வந்துவிட்டால் நீங்கள் உங்களுடைய பணியில் தவறிழைத்தவராக அல்லாவை சந்திக்க வருமே என்று சொன்னபோது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹ் அவர்கள் சொன்ன வார்த்தை இருக்கிறதே, அது இந்த உலகத்தில் எமது பிள்ளைகளுடைய அந்த அந்த அருள் எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஜஅலனி ஃபீ சுல்பி துர்ரியத்தன் மை யுஈனு அலா தானி. எல்லா புகழும் அல்லாஹுக்கே, என்னுடைய முள்ளம் தண்டிலிருந்து இந்த தீனுக்கு உதவி செய்யும் ஒரு சிறந்த சந்ததியை எனக்கு தந்திருக்கிறாயா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும் என்று கட்டி அணைத்து முத்தமிட்டு அந்த மகனுக்கு பிரார்த்தனை செய்த வரலாறை நாங்கள் பார்க்கிறோம். இது எதை சொல்கிறது என்றால், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய சந்ததிகள் எங்களுடைய பேரருள், எங்களுடைய பிரார்த்தனை, எங்களுடைய எதிர்காலம், எங்களுடைய இம்மை மறுமையினுடைய சொத்து, இந்த உலகத்தின் கண்ணியம். எனவே பிள்ளைகள் குறிப்பாக இப்படித்தான் பார்க்கப்பட வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் 2 காரியம் செய்ய வேண்டும். அதுதான் இங்கே மிக முக்கியத்துவமாக இந்த உரையாடலில் நாங்கள் பேசியிருக்கிறோம். ஒன்று அவர்களுக்கு வழிகாட்டுதல், மற்றொன்று அவர்களுக்கு பிரார்த்தனை செய்தல். எனவே இந்த 2ம் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய மிக அளப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த கடமை. எனவே இந்த தொடரிலே இன்ஷா அல்லாஹ் நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய பிள்ளைகள், அவருடைய எதிர்காலம், அவர்களுக்காக வழிகாட்டுதல் என்ற விடயங்களை நாங்கள் உரையாடலாம் என்று நினைக்கிறேன். ஆம், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் ரிஸ்வி அவர்களே, நீங்கள் பிள்ளைகள் தொடர்பில் இஸ்லாம் எத்தகைய பார்வையை கொண்டிருக்கிறது, இஸ்லாம் எப்படி பிள்ளைகளை பார்க்க சொல்லியிருக்கிறது என்பது தொடர்பிலே வரலாற்றில் இருந்தும் பல்வேறு ஆதாரங்களோடு சுட்டிக்காட்டினீர்கள். தொடர்ந்து நாங்கள் இந்த பிள்ளைகள் விடயத்திலே பேச வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விடயம் இருக்கிறது. எமது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் MMM சாபிர் அவர்களே, பிள்ளைகள் தொடர்பிலே நாங்கள் பேசுகின்ற பொழுது பெற்றோர்களுக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பகுதிதான் அவர்களது எதிர்காலம் தொடர்பிலான வழிகாட்டல். பிள்ளைகளது அல்லது மாணவர்களது எதிர்காலம், அதனை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு பொருத்தமான முறையில், அவர்களுக்கு தகுதியான வகையிலே அந்த எதிர்காலத்தை எவ்வாறு அமைக்கலாம் என்பது தொடர்பிலும் பல்வேறு சந்தேகங்கள், கேள்விகள் பெற்றோர்களுக்கு மத்தியிலும் இருக்கின்றன, அதே போல மாணவர்களுக்கு மத்தியிலும் இருக்கின்றன. இந்த கேள்விக்கு நீங்கள் எவ்வாறு பதில் சொல்ல போகிறீர்கள்? உண்மையிலேயே இன்றைய இந்த சிந்தனை களம் மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் நல்லருள் புரிய வேண்டும். நாங்கள் இந்த மாணவர்களுக்கு எப்படி வழிகாட்டுவது என்பது சம்பந்தமாக ஒரு கேள்வி கேட்கப்பட்ட நிலையில், மாணவர்களுக்கு வழிகாட்டுவதற்காக எந்த அடிப்படையில் பார்த்தாலும் அவர்களுக்கான வழிகாட்டல்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த வழிகாட்டல் குர்ஆனினூடாக, சுன்னாவினூடாக, இஸ்லாமிய வரலாற்றினூடாக, அதுபோல தான் படிக்கின்ற பாடசாலையூடாக, தனது பெற்றோர்களூடாக, சமூக நிறுவனங்களூடாக, மஸ்ஜிதுகளூடாக, எல்லா வகையிலும் அரச நிறுவனங்கள் உட்பட சகல நிலைகளிலும் மாணவர்கள் வழிகாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். எனவே மாணவர்களுக்கு வழிகாட்டல் இல்லை என்ற ஒரு சந்தேகம் அவசியமில்லை. பெற்றோர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய அறிவியல் ரீதியான ஏற்றத்தாழ்வுகளும், சமூகத்திலே தான் வாழுகின்ற சமூகத்தில் கிடைக்கப் பெறுகின்ற அறிவுரைகளும் அனுபவங்களும் இந்த மாணவர்களுக்கான வழிகாட்டல் விடயத்தில் சிலபோது பிரச்சினைகள் அல்லது கருத்து முரண்பாடுகள் ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மையில் நாங்கள் இங்கே வாலிபர்கள் அல்லது மாணவர்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த வழிகாட்டல் ஊடாக மாணவர்கள் எவ்வாறு வழிகாட்டப்பட வேண்டும் என்ற விஷயத்தில் உண்மையிலேயே இவர்களுக்கான எதிர்காலம் பற்றி திட்டமிட வேண்டும். இந்த எதிர்காலம் பற்றி பேசுகின்ற பொழுது இந்த மாணவர்களினுடைய உலகமே ஏற்றுக்கொண்ட இலங்கை கல்வி அமைச்சு கூட அறிமுகப்படுத்துகின்ற ஸ்கில் டெஸ்டிங் என்ற ஒரு மாணவர்களுக்கான ஒரு மதிப்பீடு செய்யப்படுகின்ற ஒரு பரீட்சை அல்லது தரவு வழங்கப்படுகின்ற ஒரு இடம் காணப்படுகின்றது. இதில் மாணவன் எவ்வகையானது ஒரு துறையை தெரிவு செய்ய தகுதி பெறுகிறான் என்பதற்கான பல முன்வைப்புகளை அதன் முடிவிலே முன்வைக்கப்படுகின்றது. NI நேஷனல் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் என்ற அந்த நிறுவனத்திலே இதற்காக ஒரு உளவியல் வழிகாட்டல் நிலையம் ஒன்றே நிறுவப்பட்டிருக்கின்றது. அங்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு
தற்பொழுது அந்த ஸ்கில் டெஸ்டிங் என்பது மிக இலகுவாக நடாத்தப்படக்கூடிய ஒரு முன்னேற்றகரமான ஒரு நிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அது ஒரு அப்ளிகேஷனாக செய்யப்பட்டு இன்று மாணவர்கள் இருந்த இடத்திலிருந்து தனக்கிடம் கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு விடைகள் கொடுப்பதனூடாக தங்களே அவர்கள் இறுதியிலே நான் இதற்குத்தான் தகுதியானவன் என்பதை அறிந்து கொள்ளுகின்ற அளவுக்கு வழிகாட்டப்படுகின்றது. அடுத்த விடயம் என்னவென்று கேட்டால், நாங்கள் பொதுவாக காலாகாலம் தொட்டு பார்த்து வருகின்ற SWOT SWOT அனலைசிஸ் மாணவர்கள் பற்றிய மதிப்பீடு மேற்கொள்ளப்படுகின்றது. இதற்கு கல்வி சார்ந்த திறமையானவர்கள், களத்திலே உள்ளவர்கள் மிக இலகுவாக இந்த விடயத்தை மாணவர்களுக்கு தெளிவுபடுத்துவார்கள். SWOT என்பது தெரியும், ஸ்ட்ரெங்த், வீக்னஸ், அதுபோல ஆப்பர்ச்சுனிட்டி, அடுத்தது த்ரெட்ஸ். இந்த மாணவர்களிடத்தில் 4 விஷயங்களையும் கொடுத்து அவர்களுக்கு இருக்கின்ற பலம், அவர்களது பலவீனத்தை எப்படி பலமாக மாற்றுவது, அவர்களுக்கான சந்தர்ப்பங்கள், அதுபோல மாணவனுக்கு இருக்கின்ற சவால்கள், அவற்றை எப்படி தனக்கு சார்பாக மாற்றுவது என்ற ஒரு பயிற்சி நெறி காணப்படுகின்றது. அது தவிர மாணவர்களை இஸ்லாமிய வழியில் சூழலில் நடாத்த வேண்டுமாக இருந்தால் அதற்கான வழிகாட்டல்களை வழங்குவதற்கு நிறைய சமூக நிறுவனங்கள் காணப்படுகின்றன. அதிலே மாணவனை தன்னுடைய தேவைக்கேற்ற வழிகாட்டிக் கொள்ளலாம். இவை எல்லாவற்றுக்கும் மேலாக முதலிலே மாணவன் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வது, தன்னிடம் இருக்கின்ற ஆளுமை, திறமை, விருத்திகளை வெளிக்காட்டுவது, தனக்கு மிக நம்பிக்கையான ஆசிரியர்களிடம் அல்லது தனது பெற்றோர்கள். ஒரு மாணவனுக்கு அல்லது ஒரு மாணவிக்கு ஒரு குடும்பத்தில் பெற்றோர்களையும் அந்த குடும்பத்தையும் தவிர நன்மை செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க முடியாது. மாணவர்கள் தவறாக சமூகத்திலே புரிந்து கொண்டதன் விளைவாக பெற்றோர்கள் முதலிலே வெறுக்கப்படுகின்றவர்களாக, குடும்பம் வெறுக்கப்படுவதாக அடையாளப்படுத்தி கொண்டதன் பின்பு மாணவர்கள் தங்களுக்கு விருப்பமானவர்களிடம் சென்று சரியான அல்லது பிழையான ஒரு வழிகாட்டலை பெற்றுக்கொண்டு எடுக்கின்ற முடிவுகளின் விபரீதங்களை நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம். எனவே மாணவர்கள் கட்டாயமாக தங்களை தயார்படுத்திக் கொள்வது என்பது, அந்த இடத்திலே மாணவர்கள் தன்னுடைய காப்போத்தா உயர்தரம், அதற்கு பின்னால் உள்ள உயர்கல்வி, பல்கலைக்கழக தெரிவு, தொழில், குடும்ப வாழ்வு, சமூக பணி, நாட்டுக்கான பங்களிப்பு என்று ஏகப்பட்ட விடயங்கள் திட்டமிடப்பட வேண்டும். சிறந்ததொரு திட்டமிடலின் ஊடாகத்தான் தன்னுடைய நிலைமையை மாற்றி கல்வியில் முன்னேறி நல்லதொரு ஆன்மீக பலத்தோடு சமூகத்திலே பொருளாதாரத்தை ஈற்றுகின்ற, குடும்பத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற, சமூகத்துக்கு பங்களிப்பு செய்கின்ற, நாட்டுக்கு பணி செய்கின்ற சமூகமாக மாத்திரமன்றி சர்வதேச ரீதியாக தனது நிலைப்பாடுகளை அவர் வெளிப்படுத்துவதற்கு, தெளிவுபடுத்துவதற்கு ஒரு அடிப்படை அமைகிறது. அது தொழில் ரீதியாக அல்லது கல்வி ரீதியாக அல்லது தன்னுடைய திறமை ரீதியாக இவைகள் வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் காத்திருக்கின்றன. எனவே இந்த அடிப்படையில் இந்த திட்டமிடல் பேசப்பட வேண்டும். ஆம், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் MMM சாபிர் அவர்களே, நீங்கள் பிள்ளைகளது, குறிப்பாக மாணவர்களது எதிர்காலம் எவ்வாறு அமைய வேண்டும், அதனை எவ்வாறு அமைத்துக் கொள்ளலாம் என்பது தொடர்பிலே நல்லதொரு விளக்கத்தை வழங்கினீர்கள். தொடர்ந்து நாங்கள் பிள்ளைகள் விடயத்தில் பெற்றோருக்கு இருக்கின்ற பணி பற்றி நாங்கள் பேச வேண்டியிருக்கிறது. பிள்ளைகள் விடயத்தில் பெற்றோர் ஆற்ற வேண்டிய பணி எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பிலே கிழக்கு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் MTM ரிஸ்வி அவர்களே என்ன சொல்லலாம்? உண்மையில் எனவே எங்களுடைய சாபிர் சார் அவர்கள் சொன்னது போல அவர்களை வழிப்படுத்துகின்ற, திட்டமிட்டு அவர்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது எங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலே, மாணவர்கள் விடயத்திலே. உண்மையும் இன்று இந்த சமூகத்திலே நாங்கள் பார்க்கலாம், குடும்பங்கள் ஆதங்கப்பட்டு கொள்கின்ற ஒரு விடயம் அல்லது மகிழ்ச்சியை இழந்திருக்கின்ற ஒரு விடயம் அவரிடம் காசி பணம், சொத்து செல்வங்கள் இல்லை என்பதற்காக அல்ல. நிறைய சொத்து செல்வங்களோடு வாழுகின்றவர்கள் கூட தங்களுடைய பிள்ளைகள் விடயத்திலே மிக ஆதங்கப்பட்டு கொள்கிறார்கள். ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான். அதுதான் அவர்களை ஒழுக்க ரீதியாக பாதுகாத்து அவருடைய எதிர்காலத்தை நேரான வழியில் கட்டியெழுப்புகின்ற, பண்பாடுகளுடன் கூடிய பிள்ளைகளாக அவர்களை மார்க்கத்தின் அடிப்படையிலே வளர்த்தெடுக்கின்ற அந்த விடயத்திலே மிகவும் கவலைப்பட்டு என்ன செய்வது என்று திட்டமிட முடியாமல், வழிகாட்ட முடியாமல் தவிர்க்கிறார்கள். இன்று பெரும் சொத்து செல்வங்களோடு வாழ்கின்றவர்களுடைய ஆதங்கம் கூட என்ன சொல்கிறார்கள், என்ன சொத்து இருந்தாலும் பிள்ளைகள் உருப்படாவிட்டால் என்ன செய்வது, எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இந்த சொத்து செல்வங்கள் பாதுகாக்குமா, நாளை மறுமையில் அவர்களை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லுமா, இதற்கு சூழலை அமைத்து தருகின்ற யாரும் இல்லையா என்ற ஆதங்கங்கள் உண்டு. இதுதான் உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
மறுமை நாளுடைய 4 அடையாளங்களை சொன்னார்கள். இன்னமின் அஷ்ராத் இஸ்ஸா அன் யுர்ஃப அல் இல்ம் வயசுபுத்துல் ஜஹில் வயுஷ்ரபுல் ஹம்ர் வயல்ஹருசினா. திருமதியிலே வார ஒரு அருமையான ஹதீஸ், மிகச் சுருக்கமாக மறுமை நாளின் அடையாளத்தை சொன்ன ஹதீஸ். இதிலே ஒன்று, அறிவு உயர்த்தப்பட்டுவிடும், அறியாமைதான் அதிகம் வாழும். இதனூடாக மது போதைக்கு அடிமையாகின்றவர்கள் அதிகரிப்பார்கள், விபச்சாரம் பகிரங்கமாக நடக்கும். இந்த ஹதீஸிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், குறிப்பாக பெற்றோர்கள், இந்த சமூகம் அறிவு குறைய குறைய, அறியாமை வாழ வாழ பண்பாடு ஒழுக்கங்கள் இல்லாமலாகி ஒரு ஒழுக்க ஈனமான பண்பாடற்ற ஒரு சமூக உருவாக்கம் ஏற்படும். எனவேதான் அறிவுபூர்வமாக அறிவை வாழ வைத்து இந்த சமூகத்தை ஒழுக்க பண்பாட்டிலே வழிகாட்ட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பாளிகள் யாரென்றால், இவர்களை வழிப்படுத்தி நெறிப்படுத்தி அவருடைய எதிர்காலத்தை கட்டியெழுப்புகின்ற பொறுப்பாளிகள் இருக்கிறார்கள். யார் தெரியுமா? முன்மாதிரியான பெற்றோரால் தான் முடியும் இவர்களை மிக சிறப்பாக வழிகாட்டுவதற்கு. நம்பிக்கையான உறவினர்களால் தான் முடியும் இவர்களை மிகச்சரியாக நல்லொழுக்கத்தின்பால் கட்டியெழுப்புவதற்கு. கண்ணியமிக்க அயலவர்கள் இவர்களை வழிப்படுத்துவதற்கு தேவைப்படுகிறார்கள். இறை உணர்வுள்ள நண்பர்கள் தேவைப்படுகிறார்கள். ஒழுக்க பண்பாடுடன் கூடிய கல்வியை போதிக்கின்ற நிறுவனங்கள் தேவைப்படுகின்றன. அறிவு, ஆன்மீகம், பண்பாடு, ஆளுமைகளை கட்டியெழுப்ப வழிகாட்டக்கூடிய இஸ்லாமிய தௌவா இயக்கங்கள் தேவைப்படுகின்றன. எனவே சமூகத்திலே எங்கட சந்ததிகளை, பிள்ளைகளை பாதுகாத்து அவர்களை வழிநடாத்தி அவர்களை செம்மையான பாதை நோக்கி நகர்த்துகின்ற பொறுப்பாளிகள் பெற்றோர்கள் மட்டுமல்ல, முதன்மையானவர்கள் பெற்றோர்கள். அத்தோடு நான் சொன்னது போல உறவினர்கள், அயலவர்கள், நண்பர்கள், சமூக நிறுவனங்கள், சமய நிறுவனங்கள், இஸ்லாமிய தௌவா இயக்கங்கள் என்று பன்மைத்துவ ஒன்றுபடுவதின் ஊடாகத்தான் இந்த சந்ததிகளை, இந்த பிள்ளைகளை நாங்கள் நெறிப்படுத்த முடியும். குறிப்பாக எமது பிள்ளைகளுக்கு, சந்ததிகளுக்கு நாம் செய்ய வேண்டிய 2 பகுதிகள் இருக்கின்றன. ஏலவே சொன்னது போல பிரார்த்தனை, துவா என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏனென்றால் இஸ்லாம், குர்ஆன், சுன்னாவை நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் உலகில் தோன்றிய எல்லா நபிமார்களும் தங்களுடைய சந்ததிகளுக்காக துவா செய்திருக்கிறார்கள். சில போது துவாக்கள் கபூலாகாமல் இருந்திருக்கலாம், சில போது கபூலாக இருக்கலாம். நாங்கள் நூஹ் நபியுடைய வரலாறை படிக்கின்ற போது அவருடைய சந்ததி அவருடைய பிரார்த்தனைக்கு கபூல் இல்லாத ஒரு மகனாக மாறுகிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சந்ததிகள் கபூலியத்திற்கு ஏற்றுக்கொள்ளப்படத்தக்க சந்ததிகளாக அல்லாஹ் தஆலா மாற்றுவதை பார்க்கிறோம். எனவே சந்ததிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பிரார்த்தனை செய்வது ஒவ்வொரு பெற்றோருடைய கடமை. ஆல இம்ரானிலே மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறை அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற போது, வ இன்னி சம்மைத்துஹா மரியம் வ இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மரியம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாய் இம்ராத்து இம்ரான் பிரார்த்தனை செய்கிறாய், மரியம் என நான் எனது பிள்ளைக்கு பேர் வைத்தேன், அவளுக்கும் அவளுடைய சந்ததிக்கும் ஷைத்தானின் தீங்கு ஏற்படாமல் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். ஒரு முறை ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய இறைவன் அல்லாஹ்வை அழைத்து, ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தையிபா, யா அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து எனக்கு நல்ல சந்ததியை, சாலிஹான சந்ததியை தருவாயாக என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். எனவே பிரார்த்தனை என்பது எமது பிள்ளைகளுக்கு நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பங்களிப்பு. இப்பொழுது இன்று அதிகமாக வத்து ஆக்கல், பிள்ளைகளுக்காக பதுவா செய்வது, சமூகத்தின் இளைஞர்களுக்காக, வளர்ந்து வருகின்ற பிள்ளைகளுக்காக அவர்கள் செய்கின்ற சில வயது கோளாறுகளின் காரணமாக செய்கின்ற சில செயல்களுக்காக பெற்றோர்கள் பதுவா செய்கிறார்களோ இல்லையோ, ஆனால் சமூகத்திலே ஒவ்வொருவரும் பதுவா செய்கிறார்கள். அது பெற்றோர்களையும் வந்து சேருகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே வத்துஆ, துவா தவிர்ந்த ஒரு பிரார்த்தனைக்கு எங்களுடைய குழந்தைகளை நாங்கள் ஆளாக்கிவிடக்கூடாது. எங்களை நாங்களும் இந்த சமூகமும் பிரார்த்தனை செய்கின்ற பிள்ளைகளாக ஆக்கிவிட வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்றால், சமூகத்திலே அடையாளப்படுத்தப்படுகின்ற பிள்ளைகள் எல்லா வகையிலும் வளர்ந்து நல்லவனாக இந்த சமூகத்துக்கு பயன்பாடுடையவனாக வர வேண்டும் என்றால் நாங்கள் கட்டாயம் துவா செய்ய வேண்டும் என்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு முன்மாதிரி இருக்கிறது. என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தௌவா களத்திலே மிக தேவைப்பட்ட 2 மனிதர்கள் தான் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஜஹலும். அல்லாஹ்விடம் கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ யாரை விரும்புகிறாயோ. அவர்கள் அன்று இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. ஆனால் அந்த 2 பேருடைய செயற்பாடுகள், வீரம், அறிவு, இந்த தேவை இஸ்லாத்துக்கு இருந்தால்
இந்த இஸ்லாம் வளருமே என்று பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். எனவே சமூகத்துக்கு தேவையானவர்களை பிரார்த்தனையின் மூலம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இது பெற்றோர்கள் செய்கின்ற, இந்த சமூகம் செய்கின்ற ஒரு பணி. இரண்டாவது பணிதான் அவர்களை நாங்கள் வழிகாட்ட வேண்டும். எமது பிள்ளைகளை மட்டுமல்ல, எமது அயல் வீட்டு பிள்ளைகள், எமது சமூகத்தில் வாழ்கின்ற, எமது பிரதேசத்தில் வாழ்கின்ற எந்த பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைக்கு நாங்கள் வழிகாட்ட வேண்டும். எது நடந்தாலும் என்ற பிள்ளைதான் முன்வர வேண்டும், முதன்மையாக வேண்டும். அவனுடைய வெற்றியின் தோல்விகளும் தான் தன்னை சந்தோஷப்படுத்துவதும் துன்பப்படுத்துவதும் என்றில்லாமல் அடுத்த பிள்ளைகளுடைய தோல்வியும் வெற்றியும் எங்களை மகிழ்ச்சிக்கவும் அதே நேரம் துக்கப்படவும் காரணமாக அமைய வேண்டும். எனவே பிள்ளைகளுக்கு வழிகாட்டல் என்பதுதான் அடிக்கடி பேச வேண்டிய ஒரு விஷயம். ஏன் நான் இதை சொல்கிறேன் என்றால், இன்று வழிகாட்டக்கூட நேரம் இல்லாத ஒரு காலம் பெற்றோர்களுக்கு. எந்த அளவென்றால், ஒரு பிஸி ஷெடியூலின் ஊடாக பிள்ளைகளை வழிபடுத்தக்கூடிய வாய்ப்பையே பெறாத நிலை இன்று சமூகத்தில் உருவாகுவதால் எங்களுடைய சமூகத்துக்கு கட்டாயம் செய்ய வேண்டிய வழிகாட்டலுடைய விடயத்திலே 3 விடயத்தை நான் இந்த சந்தர்ப்பத்தில் வலியுறுத்துகிறேன். ஒன்று, எங்களுடைய பிள்ளைகளை பாதுகாப்பது மிக பொறுப்பு. உள ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பாதுகாக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கு வழிகாட்ட வேண்டும். இரண்டாவது, அவர்களை மிகச்சரியாக பராமரித்தல் என்ற விடயத்திலே சிறந்த வழிகாட்டல்களை எமக்கு தெரியாவிட்டாலும் தெரிந்தவர்களை நாடி, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறான், இவருடைய எதிர்காலத்தை எப்படி அமைத்துக் கொள்வது, என்ன செய்யலாம் என்ற விடயங்களை கேட்டாவது நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும். அடுத்த விஷயம்தான் அவர்களை பயன்படுத்துவது. ஒன்று பாதுகாத்தல், இன்னும் ஒன்று பராமரித்தல், இன்னும் ஒன்று பயன்படுத்துதல். இந்த 3 விடயங்களும் ஒரு பிள்ளையினுடைய எதிர்காலத்தை வார்த்து வளர்த்தெடுக்கின்ற அம்சங்கள். இந்த விஷயத்திலே குறிப்பாக பெற்றோர்களும் உறவினர்களும் அயலவர்களும் நண்பர்களும் சமூக நிறுவனங்களும் இஸ்லாமிய இயக்கங்களும் முன்னின்று உழைத்து வழிகாட்டி அவர்களை இந்த சமூகத்திற்கு நல்ல சிறந்த சந்ததிகளாக வழங்க வேண்டிய, வார்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கிறது என்பதை நான் இந்த சந்தர்ப்பத்திலே கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆம், கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் MTM ரிஸ்வி மஜீதி அவர்களே, எமது பிள்ளைகள் விடயத்தில் பெற்றோர் ஆற்ற வேண்டிய பணி எவ்வாறு அமைய வேண்டும் என்பது தொடர்பிலே நீங்கள் நல்ல பல ஆலோசனைகளை, வழிகாட்டல்களை வழங்கினீர்கள். இந்த இடத்திலே நாங்கள் உண்மையிலே அந்த பிள்ளைகளுக்கு நல்லதொரு சூழலை அமைத்து கொடுப்பது ஒரு முக்கியமான ஒரு கடமையாக பெற்றோருக்கு இருக்கிறது. சூழல் என்று வருகின்ற பொழுது பெற்றோரால் மாத்திரம் அந்த கடமையை அல்லது அந்த பணியை நிச்சயமாக செய்ய முடியாது. அதற்கு சமூகம், அதே போல சமூக நிறுவனங்கள், பள்ளிவாசல், பாடசாலை, இப்படி அனைத்துமே அந்த பிள்ளைகளை நல்ல பிரஜைகளாக உருவாக்குவதற்கான அந்த சூழலை அமைத்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு இவர்கள் எல்லோருக்கும் இருக்கிறது என்ற அடிப்படையிலே அதற்கான ஒரு திட்டமிடல் நிச்சயமாக சமூகத்திலே அவசியப்படுகிறது. அந்த அடிப்படையில் எமது கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் MMM சாபிர் அவர்களே, எவ்வாறான திட்டம் ஒன்று மாணவர்களுக்கு அவசியப்படுகிறது, மாணவர்கள் எவ்வாறான ஒரு திட்டம் ஒன்றை அடிப்படையாக கொண்டு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பிலே உங்களுடைய கருத்து என்ன? திட்டமிடல் என்கின்ற போது நாங்கள் பொதுவாக எங்களுடைய வாழ்க்கையின் சகல விடயங்களும் திட்டமிடப்பட வேண்டும். திட்டமில்லாத ஒரு விடயத்தை செய்வதற்கு அதிகமான காலம், அதிகமான நேரம் அல்லது வெளிப்பாடில்லாத முயற்சிகள் இடம்பெறுவதை நாங்கள் அவதானிக்கலாம். ஏனென்றால் திட்டமிடல் இல்லாத ஒன்றை செய்கின்ற பொழுது அதிகமாக உழைப்பு கூடுதலாக இருந்தாலும் வெளிப்பாடு மிக குறைவாகவே காணப்படுகின்றது. எனவே ஒரு குடும்பத்தில் அந்த குடும்பம் திட்டமிடப்பட வேண்டும். பெற்றோர்கள், பிள்ளைகள், வளர்ந்தவர்கள் என்று எல்லா விடயங்களிலும் அவர்கள் ஒரு ஆலோசனை செய்து கொள்வது மிக பொருத்தமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. குடும்ப மட்டத்திலான ஒரு ஆலோசனை. இந்த குடும்ப மட்டத்திலான ஆலோசனை பெற்றோர்களுடைய சம்பாதிப்பு, ஊதியம், உழைப்பு, தாயின் பங்கு, தகப்பனின் பங்கு, பிள்ளைகளுடைய பங்கு, அவர்களுக்கான செலவு, அவர்களுடைய எதிர்காலம், வணக்க வழிபாடு, நாளாந்தம் எழுவது, நாளாந்தம் உறங்குவது. நாங்கள் பொதுவாக இந்த விடயத்திலிருந்து ஆரம்பிக்கலாம். நாளாந்தம் ஒரு பிள்ளை அல்லது ஒரு மனிதன் அல்லது குடும்ப உறுப்பினன் அவர் எத்தனை மணிக்கு எழும்ப வேண்டும் என்பது திட்டமிடப்பட வேண்டும். அவ்வாறு திட்டமிடப்படுகின்ற பொழுது அது தஹஜ்ஜத் தொழுகையாக இருக்கலாம். அதனைத் தொடர்ந்து குர்ஆனை ஓதுகின்ற, விளங்குகின்ற ஒரு பகுதியாக இருக்கலாம். அதனைத் தொடர்ந்து சுபஹ் தொழுகை, அதனுடைய சுன்னத்து தொழுகைகளாக இருக்கலாம். பிறகு அந்த வீட்டிலே காலையிலே தன்னுடைய தொழிலுக்கு செல்வது, தயாராகுவது, உணவு சமைப்பது, உணவு உண்பது என்று எல்லாவற்றுக்குமான ஒரு டே ஷெட்யூல் போடப்பட வேண்டும். இந்த டே ஷெட்யூல் ஒன்று இருந்தால்
அந்த ஷெட்யூலுக்கு பிள்ளைகள் இயங்குவார்கள். அதற்காக அந்த ஷெட்யூல் ஒன்றுக்கு அடிமைப்பட்டு கட்டுப்படுவது என்பதல்ல. ஆனால் இந்த ஷெட்யூல் ஒன்று இருக்கணும். என்னுடைய இந்த நேரம் இதற்கு, இந்த நேரம் இதற்கு என்று தெளிவு இருந்தால்தான் ஒரு குடும்பத்தில் அவர்கள் ஒன்றாக செயற்பட முடியுமாக இருக்கும். எனவே என்னுடைய தாயிடம் கேட்டால் உங்களோட பிள்ளை எங்க இப்பொழுது என்று கேட்டால் அந்த தாய்க்கு தெரியும். எங்களோட வீட்டு ஷெட்யூல் படிக்கு இந்த பிள்ளை இங்க இருக்கிறாரு. தந்தைக்கு தெரியும் இப்பொழுது பாடசாலையில் இருக்கிறார், அவருக்கு இந்த பாடம் அல்லது மாலை வகுப்பில் இருக்கிறார், இந்த வகுப்பிலே அவர் இருக்கிறார். எனவே ஒரு குடும்பம் ஒரு புரிந்துணர்வுடனான ஒரு திட்டமிடலை மேற்கொள்ள வேண்டும். இதில் எல்லாரும் ஒத்துழைக்கணும். ஒத்துழைக்காவிட்டால் இது வெற்றி பெறாது அந்த முயற்சி. எனவே திட்டமிடல் வீட்டிலிருந்து ஆரம்பிக்கின்ற பொழுது அது பள்ளிவாயலுக்கு செல்கின்றது, பள்ளிவாயலிலிருந்து பாடசாலைக்கு செல்கின்றது, பாடசாலையிலிருந்து நண்பர்களுக்கு செல்கின்றது, நண்பர்களிலிருந்து சமூகத்துக்கு கிடைக்கின்றது. எனவே சமூகத்தில ஒரு பிள்ளையினுடைய நிலை பற்றி தெளிவாக அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. எனவே திட்டமிடல் இல்லாத செயல்கள் குறைந்த அடைவு மட்டத்தை தான் எங்களுக்கு தரும். எனவேதான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு மாணவன் உயர்தரத்துக்கான பாடங்களை தெரிவு செய்தல் என்று வருகின்ற போது, உயர்தரத்துக்கான பாடங்களை தெரிவு செய்து என்ற கூட்டாளியும் இந்த பாடத்தை தான் எடுக்கிறாங்க, எங்கட உம்மாவும் இந்த பாடத்தை தான் படிச்சாங்க, எங்கட ஆசிரியர்களும் இதைத்தான் படிக்க சொல்கிறார்கள் என்பதல்ல. அந்த இடத்தில் மாணவன் தன்னை மதிப்பீடு செய்ய வேண்டும். இந்த மதிப்பீடு இல்லாத போது பல மாணவர்களினுடைய அடைவு மட்டங்களையும் வெளிப்பாடுகளையும் நாங்கள் அனுபவ ரீதியாக பார்த்திருக்கின்றோம். கவலைக்குரிய முடிவுகளாக அமைகின்றன. அல்லாஹ் யாருக்கும் எந்த ஒன்றையும் அந்த மனிதர்களுக்கு கொடுப்பதற்காக வைத்திருந்த எந்த ஒன்றையும் கொடுக்காமல் விடமாட்டார். அவரவர்களுக்கென்று வைத்திருக்கின்ற அந்த அல்லாஹ்வினுடைய கொடுப்பை கட்டாயமாக கொடுப்பார் என்று அதில் மறு சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தராத ஒன்றை எப்படி பெற்றுக்கொள்ள முடியாதோ அவன் தருவதற்கு தீர்மானித்த ஒன்றை நிச்சயமாக தருவான். மனிதனுடைய முயற்சியும் வழிகாட்டலும் திட்டமிடலும் இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றன. நண்பர்களோடு பழகுகின்ற நேரம், காலம், அவர்களோடு சுற்றுலா செல்வதற்கான காலம், நேரம், நல்ல பல பணிகளை வீட்டிலே செய்து கொடுக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது. வீட்டுக்கு பணி செய்வது கட்டாயம். என்னுடைய வீடும் என்னுடைய நான் வசிக்கின்ற இல்லறமும் மிக மோசமான ஒரு கண்டிஷன்ல இருக்கின்ற நேரம், என்னுடைய நேரத்தை முழுவதும் நான் நண்பர்களோடு அல்லது பிரயோசனம் இல்லாத விதத்தில் பஜார்ல அல்லது பாடசாலை முன்றல்ல போய் கழித்து கொண்டிருப்பது என்பது அதற்கான ஒரு அறிவு பின்னணியை கொண்டிருக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். எனவே இந்த பெற்றோர்கள் பங்கு பற்றி பேசுகின்ற பொழுது பெற்றோர்கள் முதலிலே இந்த பிள்ளைகள் மீதான சந்தேகத்தை விட வேண்டும். என்னுடைய பிள்ளை, நான் பெற்ற பிள்ளை, எனது பிள்ளை என்று அந்த மனப்பாங்கு உறுதியாக வருவதோடு, இந்த மாணவர்களுடைய வயது கோளாறுகள் காரணமாக அவர்களுடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தா டோட்டலி டிஃபரெண்டாக இருக்கும். உடைய பார்த்தா உடைய அலங்காரம் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். எந்த நேரமும் வாப்பா பாவிக்காத அளவுக்கு ஒரு நல்ல மொபைல் போனை கையில வச்சிருப்பாரு. இது வாப்பாக்கு பிடிக்காது. இது உம்மை வாங்கி கொடுத்திருப்பாங்க. குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை தான். சொல்வது போல நிம்மதியில்லாத ஒரு குடும்ப சூழலை உருவாக்குகின்ற நிலைமை இந்த பிள்ளைகள் ஊடாக ஒரு குடும்பத்துக்கு ஏற்படக்கூடாது. அந்த பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்த்து பாலூட்டி பாடசாலைக்கு அனுப்பி மദ്രസാவுக்கு அனுப்பி ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்ததன் பின்னால எங்கட பெற்றோர்களுக்கு ஒன்றும் தெரியா, எங்கட உம்மாவுக்கு ஒன்றும் தெரியா, படிக்க இல்லை, எங்கட வாப்பாவுக்கு ஒன்றும் தெரியா என்ற சில பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு கேட்பதற்கு சொல்கிறார்கள், எனக்கு இந்த போன்ல அந்த பச்சை பட்டனும் ஷோப்பு பட்டனும் தான் தெரியும், வேறொன்னும் தெரியா என்று இதை தெரியப்படுத்தின உடனே மாணவனுக்கு தெரியும், உம்மக்கும் வாப்புக்கும் ஒன்றும் தெரியாது. இது தெரியுமோ தெரியாதோ என்பது இங்கு பேசப்பட வேண்டிய விடயம் அல்ல. உண்மையில் பெற்றோர்கள் நிதானமாக கவனமாக தங்களுடைய அறியாமையையும் இயலாமையையும் ஹேண்டில் பண்ண வேண்டும். அப்பொழுதுதான் இந்த பிள்ளைகளை எங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருக்க முடியும். அந்த பெற்றோர்களுக்கு குர்ஆன் பற்றிய வழிகாட்டல், சுன்னா பற்றிய வழிகாட்டல், பிள்ளைகளை மஸ்ஜிதிலே கொண்டு போய் நாங்கள் ஒரு கட்டுரை ஒன்று அண்மையிலே எழுதுகின்ற பொழுது நாங்கள் எப்படி எங்கட பிள்ளையை சமூகத்துக்கு அறிமுகப்படுத்துவது. அப்பொழுது நாங்கள் சொன்னோம், பிள்ளையை பள்ளி வாயிலுக்கு கூட்டி கொண்டு போய் முஅஸ்ஸினுக்கு பக்கத்தில் தொலை வைக்க பழக்குங்கள். அதாவது அவ்வல் தக்பீரில் அவ்வல் சஃபில் பிள்ளை நிற்கின்ற பொழுது பள்ளிவாயலில் அந்த பிள்ளை பற்றிய ஒரு எண்ணம் வளரும். அதே போல அந்த பிள்ளைக்கு ஒரு சந்தோஷம் வரும். அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது என்பதை புரிந்து கொள்ளும். அப்பொழுது எங்களுடைய இந்த திட்டமிடல் விஷயத்தில் நாங்கள் ஒரு சக்சஸ் ஆகும். எங்களுடைய திட்டமிடலின் இறுதி முடிவு ஃபித் துன்யா ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனா, இந்த உலகத்தில் ஒரு சீரான நல்ல வாழ்க்கையும்
மறுமையில் ஒரு நல்ல வாழ்க்கையும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் துவா. ஒவ்வொரு பிள்ளைக்கும் இது பெற்றோர்களோட வாயிலிருந்து வரணும். பிள்ளைகள் ஒவ்வொருத்தரிடமிருந்தும் பெற்றோர்களுக்கான துவாக்கள் வர வேண்டும். நிச்சயமாக அந்த குடும்பம் சுவனத்தில் இருக்கும். எனவே இந்த திட்டமிடலில் நாங்கள் ஒரு இலட்சியம் என்று இடைநடுவிலே ஒன்றை வைத்துக் கொண்டு, நான் டாக்டர் ஆகுவது இலட்சியம், நான் பைலட் ஆகுவது இலட்சியம், நான் முகாமையாளனாக வருவது இலட்சியம், சட்டத்தரணியாக வருவது இலட்சியம் என்றால் அது டெம்பரரி, தற்காலிகமானது, காலம் குறிப்பிடப்பட்டது. காலம் குறிப்பிடப்பட்ட ஒன்று இலட்சியமாக இருக்க முடியாது. அது மனிதனுடைய ஒரு அடைவு. அதனை நாங்கள் இலட்சியம் என்று தவறாக கொடுத்து வைத்திருப்பதன் காரணமாக எங்களோட திட்டமிடல் ஒரு இடத்தில் முடிவடைகிறது. ஒரு டாக்டர் ஆகினா என் இலட்சியம் முடிஞ்சா, அப்ப டாக்டர் ஆனா இலட்சியம் முடிஞ்சு. எனவே அதுக்காக எனக்கு ஒரு திட்டமிடல் இல்லை. நான் ஆழமான இஸ்லாம் கூறுகின்ற ஒரு விஷனரி லைஃபை பத்தி ஒரு பிளான் இல்லாம போகக்கூடாது. எனவே இந்த திட்டமிடலில் என்னுடைய வாழ்க்கை, எனது பிள்ளையின் வாழ்க்கை, எனது கணவனின் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், எனது பாடசாலையின் எதிர்காலம், பள்ளிவாசலின் எதிர்காலம், சமூகத்தின் எதிர்காலம், அதுக்கு பின்னால என்னுடைய கபரின் எதிர்காலம் என்றால் அல்லாஹு தாலா கபரு வாசிகளுக்கு 3 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டாங்க. அதாவது விசாலமான இடம், ஒளி பொருந்தியதாக இருக்க வேணும், விசாலமானதாக இருக்க வேணும், அடுத்தது சுவன பூஞ்சோலையாக இருக்கணும். அப்ப ஒரு கட்டத்தில் நாங்கள் கவலையோடு இருந்தாலும் சொல்ல வேண்டும், இவ்வாறான ஒரு கன்செப்டுக்குள்ள, ஒரு திட்டமிடலுக்குள்ள வராத போது தாய் சுவனத்துக்கும், தகப்பன் நரகத்துக்கும், பிள்ளைகள் நரகத்துக்கும் அல்லது இன்னொருத்தர் சுவனத்துக்கும் என்று மாறி மாறி போகின்ற ஒரு நிலைமை வர நேரிட்டால், நவுதுபில்லாஹி மின்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும், நாங்க ஈருலகிலும் தோல்வி அடைந்தவர்களாக ஒரு நிலையை அடைய வேண்டி வரும். யாருக்கும் இந்த நிலைமை வரக்கூடாது. எனவே நிச்சயமாக ஒரு திட்டமிடலின் ஊடாக ஒரு நல்ல வாழ்க்கையை, ஒரு நல்ல வியாபாரத்தை, நல்ல குடும்பத்தை, நல்ல தொழிலை, ஒரு நாட்டை கட்டியெழுப்ப முடியும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நாட்டுக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்ற திட்டமிடல் அவசியமாக தேவைப்படுகின்றது. எனவே முஸ்லிம் வாலிபர்கள் கல்வியுடன் கூடிய, பொருளாதாரத்துடன் கூடிய, நல்லொழுக்கத்துடன் கூடிய, சுகாதார துறை அபிவிருத்தியுடன் கூடிய சகல வழிகளிலும் இந்த நாட்டுக்கு பங்களிப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பது இன்றைய காலத்தின் தேவையாக காணப்படுகின்றது. பல முயற்சிகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். பல திட்டமிடலின் காரணமாக ஹுதைபியா உடன்படிக்கையில ரசூல்லா விட்டு கொடுத்தாங்க. அதை பற்றி விமர்சிக்கப்பட்டது. இறுதியில் இஸ்லாத்துக்கு வெற்றி அல்லது ரசூல்லாக்கு வெற்றி. மக்காவிலிருந்து வந்து மதீனா சாசனம் ரசூல்லாக்கு வெற்றி. எனவே அகபா உடன்படிக்கை ரசூல்லாக்கு வெற்றி. இப்படி எல்லா நிலைகளிலும் ஒரு திட்டமிட்டு செய்யப்படுகின்ற செயல், அது இஸ்லாமிய பின்னணியோடு மேற்கொள்ளப்படுகின்ற பொழுது நல்லதொரு முடிவை தரும் என்ற என்னுடைய கருத்தை கூறிக்கொள்கின்றேன். ஆமாம், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் MMM சாபிர் ஆசிரியர்களை, நீங்கள் சொன்னது போல திட்டமிடல் என்பது மிக முக்கியமான ஒன்று. யார் திட்டமிட தவறுகின்றானோ அவன் தவறு செய்ய திட்டமிடுகிறான் என்பது போல எந்த விடயத்தை எடுத்துக்கொண்டாலும், அது பிள்ளைகளோடு தொடர்பான விடயமாக இருந்தாலும் சரி, அது உலக சம்பந்தப்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, மறுமையோடு தொடர்பட்ட விடயமாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக ஒரு திட்டமிடல் அவசியம். ஒரு முஸ்லிம் என்ற அடிப்படையிலே திட்டமிடல் அவசியம். அந்த கருத்தை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சீராவிலே நிறைய சம்பவங்களை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தாலாவுடைய நேரடி கண்காணிப்பில் நபி அவர்கள் இருந்தாலும் கூட நபி அவர்கள் அனைத்து விடயங்களையும் திட்டமிட்டு தான் செய்திருக்கிறார்கள் என்ற அந்த கருத்தை நேர்களை நாங்கள் இந்த இடத்திலே ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைய எமது சிந்தனை களம் நிகழ்ச்சியில் எமது பிள்ளைகளும் திட்டமிடலும் என்ற கருத்திலே நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு கருத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் இஸ்லாமிய கற்கைகள் துறை சிரேஷ்ட விரிவுரையாளர் அஷேக் MTM ரிஸ்வி மஜீதி அவர்களும், கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் MMM சாபிர் அவர்களும். தொடர்ந்து நாங்கள் அஷேக் ரிஸ்வி மஜீதி அவர்களே, திட்டமிடல் என்று வருகின்ற பொழுது பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்தோம். இப்பொழுது நாங்கள் மாணவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பொழுது அவர்களுக்கு பல துறைசார் வழிகாட்டல்கள் அவசியப்படுகின்றன. என்னென்ன விடயங்களில் குறிப்பாக மாணவர்கள் வழிகாட்டப்பட வேண்டும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? உண்மையிலே பொருத்தமான காலத்திலே பொருத்தமான ஒரு தலைப்பிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். எனவே இந்த திட்டமிடலுடைய அந்த முக்கியத்துவம், அதனுடைய தாத்பரியம் மிக அருமையாக எங்களுக்கு உணர்த்தப்பட்டது. அல்லாஹு தாலா கூட இந்த பிரபஞ்சத்தை திட்டமிட்டுத்தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறான். சுன்னத்துல்லாஹ் என்று கூட சொல்லலாம் நாங்கள். அந்த வகையில் திட்டமிடல் என்பதை விடுத்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒருபோதும் அமைத்துக் கொள்ள முடியாது, அது வெற்றி காணாது. அந்த வகையிலே திட்டமிடலுக்குள்ளாக நாங்கள் போட்டு பார்க்க வேண்டிய 4 விடயங்கள் இருக்கின்றன. ஒன்று நாலேஜ்,
அறிவு அதனுடைய விருத்தி திட்டமிடப்பட்டு வழிகாட்டப்படல் வேண்டும் என்பது மிக முக்கியமான பகுதி. எனவே எங்களுடைய சாபிர் சார் அவர்கள் சொன்னது போல அந்த அறிவு நிலை வழிகாட்டல் இல்லாததின் பயனாகத்தான் இன்று மாணவர்கள் தங்களுடைய ஒரு பரீட்சையின் அடுத்த கட்டத்தை என்ன செய்வது என்பது பற்றிய அது நொலேஜோடு சம்பந்தப்பட்டது, அதற்கு என்ன துறையை தெரிவு செய்வது என்ற விவகாரங்களிலே மிகவும் சிரமப்படுகிறார்கள். அதனால் குறிப்பாக நாங்கள் அறிவு நொலேஜ் திட்டமிடப்பட்டு இந்த சமூகத்துக்கு வழிகாட்டப்பட வேண்டிய ஒரு பெரிய பகுதி இருக்கிறது. இது சார்ந்த துறைசார் நிறுவனங்களோ அல்லது துறைசார் மனிதர்களோ இதை கட்டாயம் அவர்களுடைய எல்லா நிலைகளில் இருந்து கொண்டும் இதை செய்ய வேண்டும். இன்றைய சமூக ஊடகங்களின் ஊடாக நிறையவே இந்த வழிகாட்டல்கள் நடைபெறுகின்றன. பாடத்தெரிவு